வீடு அமைந்தது சரியில்லை என்றால் மனமும் அமைதியாக இருக்காது. வாஸ்து சாஸ்திரம் சொல்லும் ரகசியங்கள் சில நேரம் வாழ்க்கையின் முக்கியமான உறவுகளையும் பாதிக்கக்கூடியவை. இனிமேல் சொல்றது, தம்பதிகளுக்குள் சண்டை, தவறான புரிதல், சோர்வு, அநாதரிப்பு போன்ற பிரச்சனைகள் வந்தால் வாஸ்துவில் இந்த இடங்களை செக் பண்ணுங்க. 1. மாஸ்டர் பெட்ரூம் எங்க இருக்கு? தென்மேற்கு சவுத்வெஸ்ட் திசையில் இருந்தா உறவு நிலைமை திடமாக இருக்கும். வடகிழக்கு நார்த் ஈஸ்ட் இல் மாஸ்டர் பெட்ரூம் இருந்தா அஜீவ சக்தி அதிகரித்து உறவில் கலக்கம் ஏற்படும். நார்த் ஈஸ்ட் பெட்ரூம் மன உளைச்சல், சுயநல கருத்து, உணர்ச்சி மோதல். 2. படுக்கும் ரூம்ல குப்பை, உடைந்த பொருட்கள் இருக்கா? கட்டாயம் படுக்கும் அறை நீட் கிளீன் இருக்கணும். உடைந்த கண்ணாடி, பழைய ரிலேஷன்ஷிப் போட்டோஸ், மாறிப்போன படங்கள் இருக்கக்கூடாது. ரொம்ப டார்க் டோன் கர்டன்ஸ், பிளாக் ஷேட்ஸ் அவையெல்லாம் இமோஷனல் ஹெவினஸ் தந்து பிரச்சனை உருவாக்கும். 3. கப்பல் போட்டோஸ் எங்கு வைத்திருக்கும்? பெஸ்ட் டைரக்ஷன், தெற்கே அல்லது தென்மேற்கு சுவர். இங்கே ஒரு ஹாப்பி கப்பல் போட்டோ வச்சீங்கன்னா பாண்டிங் லவ் அதிகரிக்கும். பிளவு ஏற்பட்ட புகைப்படங்கள் அல்லது சிங்கிள் பர்சன் போட்டோ உறவில் இம்பேலன்ஸ் தரும். 4. ரகசிய வாஸ்து சிம்பல் ரோஸ் கோலமோ, யானையோ. 2 யானைகள் நுழைவாயில் பக்கத்தில் அல்லது பெட்ரூம் சுவரில் ஃபேசிங் டுகெதர் வைத்தாலே ஜோடி உறவு உறுதி. ரோஸ், ஹார்ட் ஷேப்ட் கோலம் பூஜை அறைக்கு எதிர்ப்புறமாக போட்டாலே நல்ல வைப்ரேஷன்ஸ். போனஸ் டிப்ஸ் லவ் வாஸ்து ரெமெடிஸ். துளசி தட்டு அருகே தினமும் இருவரும் தீபம் ஏற்றுங்கள். டிவி, லேப்டாப், மொபைல் ரேடியேஷன் குறைக்கவும். இவை அணுக்கத்தன்மையை குறைக்கும். ஒரு சிறிய சுக்கிர யந்திர வைத்தாலே தம்பதிக்குள் நேச சக்தி அதிகரிக்கும். நல்ல வாஸ்து நல்ல உறவு. உறவுக்குள் சந்தோஷம் நிரம்பணும்னா வீட்டில் சும்மா இருப்பதை விட வாஸ்து சமநிலையும் முக்கியம். சின்ன சீரமைப்பு, பெரிய மன நிம்மதி. உங்க வீட்டின் திசை, பெட்ரூம் லொகேஷன், பிரச்சனை டைப் சொன்னா லவ் வாஸ்து காம்போ ரெமெடிஸ் கொடுக்கிறேன். சொல்லுங்க.